எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எக்ஸாம்பிள் 12 பார்க்கலாம். Find the interval in which the function given by f of x equal to sin 3x. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் வேல்யூ வந்து சொல்யூஷன் வந்து 0, π/2 இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்கணும். எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் எந்த இன்டர்வலில் டிக்ரீஸிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து sin 3x டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ cos 3x. ஸோ இந்த 3x டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 3 into 1 3. ஸோ 3 cos 3x. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். அதான் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பு cos 3x ஈக்குவல் டு 0. ஸோ 3 இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ cos 3x ஈக்குவல் டு 0. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஒன் புக்லாம் இருக்கும். எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ட்ரிக்னாமெட்ரி ஜென்ரல் சொல்யூஷன். அதில் இஃப் cos x ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 π/2. இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ இங்கே 3x இருக்கிறனால 3x ஈக்குவல் டு 2n + 1 π/2. ஸோ இந்த 3 இங்கே கொண்டு வந்தால் 6 ஆகிடும். 3 2s are 6. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 π/6. ஸோ இந்த 3 கீழே வந்ததுன்னா 3 2s are 6 ஆகிடுச்சு. இப்போ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். n பிலாங்ஸ் டு இன்டிஜர் இந்த ஃபார்முலாலே இருக்கும். n பிலாங்ஸ் டு இன்டிஜர்னால் நம்ம என்னோட வேல்யூ வந்து 0 1 2 ஒரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ n ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல n இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 2 into 0 + 1 π/6. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். 0 + 1 1 1 into π/6 π/6. ஸோ இது வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 into 1 + 1 into π/6. ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 + 1 3 3 π/6. ஸோ இது கேன்சல் எல்லாம் π/2. ஸோ π/2ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ n ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 into 2 + 1 into π/6. 2 2s are 4 4 + 1 இப்போ 5 π/6. இப்போ π/6ன்னா 30 டிகிரி. 30 into 5 150 டிகிரி வருது. 150 டிகிரி வந்து இந்த நம்ம வந்து இன்டர்வல் 0லேருந்து π/2 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் 150 டிகிரி ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த வேல்யூவை வந்து நம்ம நாட் பாசிபிள் இதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன வேல்யூலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க 0 கொடுத்துருக்காங்க. π/6 எடுத்துக்கலாம், π/2 எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் லைனில் நம்ம போட்டு பார்க்கணும். 0 வந்து இங்கே இருக்குது, π/6 இங்கே இருக்குது, இங்கே π/2 இருக்குது. ஸோ 0லேருந்து π/6 அப்படிங்கிறது 30 டிகிரி. ஸோ 0க்கும் 30 டிகிரிக்கும் நடுவில் ஒரு நம்பர் எடுக்கணும். 15 டிகிரி எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ. இன்னொன்று வந்து 30க்கும் π/2ங்கிறது 90 டிகிரி. இதுக்கு நடுவில் 45 டிகிரி எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ இது எல்லாமே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக டிசைட் பண்ணணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். 3 cos 3xன்னு. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 3 into cos 3 into 15 டிகிரி. 15னா 15 3s are 45 டிகிரி. ஸோ 3 cos 45 டிகிரி. 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. 3 into 1/√2. ஸோ 3/√2 வருது. இப்போது பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் 0. பாசிட்டிவில் இருந்தால் இன்க்ரீஸிங். நம்ம டேப்லர் காலம் இங்கே போடுறேன் நான். ஸோ டேப்லர் காலமில் போட்டால் தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இங்கே வந்து இன்டர்வல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பண்ணுறது இது நேச்சர். இன்டர்வல் வந்து இப்போ நம்ம என்ன இன்டர்வல் எடுத்தோம், 0லேருந்து π/6 வரைக்கும். ஸோ 0 to π/6, இது வந்து 0 to π/2, π/6 to π/2. இப்போ 0லேருந்து π/6க்குள்ளே நம்ம 15 டிகிரி எடுத்து பார்த்தோம். π/6ங்கிறது 30 டிகிரி. 15 டிகிரி எடுத்தால் பாசிட்டிவ் கிடச்சிது. ஸோ பாசிட்டிவ்னு வந்தாலே இன்க்ரீஸிங். அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்லி வேர்ட் இன்க்ரீஸிங்னு கொடுத்தனால நம்ம இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங். நெக்ஸ்ட்டு π/6 30லேருந்து 90க்குள்ளே ஒரு வேல்யூ 45 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 cos 3 into 45 degree. 45 3s are 135 degree. So 135 எப்படி calculate பண்ணுறதுனா cos 90 plus 45 135. cos 90 plus thetaன்றது செகண்ட் குவாட்ரல் 90s வரும், அதனால மைனஸ் சைன் தீட்டா. ஸோ 3 cos சைன்னா மைனஸ் சைன் 45 டிகிரி. ஸோ இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது இது. 90ன்றது 90 ப்ளஸ் தீட்டானது செகண்ட் குவாட்ரனில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், காசு இருக்கிறனால நெகட்டிவ் வரும். ஸோ காஸ் ஆஃப் 90ஸ்லாம் சேஞ்ச் ஆகும், அதனால சைன் 45 டிகிரி. ஸோ மைனஸ் இன்ட்டு ஸோ இதில் இங்கே மைனஸ் 3, இந்த மைனஸ் வெளியே வந்துடும். -3 சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. ஸோ -3/√2. ஸோ நெகட்டிவில் வருது. ஸோ நெகட்டிவில் வந்தாலே டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 13. Find the intervals in which the function given by f of x equal to sin x plus cos x. So 0 less than or equal to x less than or equal to 2π. இந்த இன்டர்வல்குள்ள 2πனா 360 டிகிரிக்குள்ளே இருக்கணும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடி. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஹோல் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 0. காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த சைன் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போய்டும். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஸோ சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 1 ஆகிடும். இது tan எக்ஸ்ன்னு ஆகிடுச்சு. tan எக்ஸ் ஈக்குவல் டு 1. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ tan எக்ஸ் ஈக்குவல் டு tan π/4. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டுக்கிட்டு இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா எழுதணும். இப்போ tan எக்ஸ் ஈக்குவல் டு tan y இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு nπ + y. இது வந்து ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ n பிலாங்ஸ் டு இசட்னா இன்டீஜர், ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இங்கே y இருக்கிற இடத்துல இங்கே y இருக்கிறனால nπ + yன்னு போட்டிருக்கோம். இந்த y இருக்கிற இடத்துல π/4 இருக்கிறனால இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு nπ + y. yக்கு பதில் இங்கே π/4 இருக்குது. ஸோ π/4. ஸோ இதுதான் ஜெனரல் சொல்யூஷன் ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ n ஈக்குவல் டு 0 எடுத்தோன்னா இங்கே 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு π ப்ளஸ் π/4. ஸோ இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஸோ π/4 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ n வந்து 0ன்னு எடுத்தோன்னா அடுத்தது n1 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1π ப்ளஸ் π/4. எல்சிஎம் எடுத்தோன்னா 4π ப்ளஸ் π 5π/4. π/4ங்கிறது 45 டிகிரி. 45 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் 225 டிகிரி வரும். ஸோ 225 டிகிரி 360க்குள்ளே இருக்கிறனால இதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2π ப்ளஸ் π/4. 4 2s are 8π. 8π ப்ளஸ் π 9π/4. ஸோ 9 இன்ட்டு 45. 9 5s are 45. and 4s are 33. 3 and 4s are 36. 405. ஸோ இது வந்து
360 விட ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க 0லேருந்து 360 டிகிரிக்குள்ளே தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 405ன்றது 360 டிகிரியை விட ஜாஸ்தியாக இருக்கிறனால இதை எடுத்துக்கக்கூடாது. இந்த 9π/4 வந்து நாட் பாசிபிள். ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். 0π/4 எடுத்துக்கலாம், 5π/4 எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது 2π. ஸோ நம்பர் லைனில் இப்போ எப்படி இன்டர்வல் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே 0 இருக்குது. நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ இவங்க கொடுத்தது 0 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா நமக்கு வந்த சொல்யூஷன் π/4ம் 5π/4ம் இங்கே 5π/4. அப்புறமா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 2π வரைக்கும் எடுத்துக்க சொல்லிட்டு அந்த இது. இப்போ π/4ங்கிறது 45 டிகிரி. நம்ம 0க்கும் 45 டிகிரிக்கும் நடுவில் ஒரு வேல்யூ எடுக்கணும். அது x = 30 டிகிரி எடுத்துக்கலாம். அடுத்தது 5π/4ங்கிறது 225 டிகிரி. 225னா 45க்கும் 225க்கும் நடுவில் ஒரு வேல்யூ எடுக்கணும். இல்லைனா 90 டிகிரி எடுத்துக்கலாம் x = ஸோ 225க்கும் 2πனா 360 டிகிரி. 225க்கும் 360 டிகிரிக்கும் நடுவில் ஒரு வேல்யூ 270 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூலாம் வந்து இப்போது f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ f'(x) இப்போ ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். cos x மைனஸ் sin x அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து 30 டிகிரி எடுக்க போகிறோம். இப்போ x 30 டிகிரி எடுத்தோன்னா இப்போ டேப்லர் காலம் போட்டு வச்சுக்கலாம். இங்கே வந்து இன்டர்வல் f'(x) இது வந்து நேச்சர். ஸோ x = 30 டிகிரினா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f'(x) = cos 30 டிகிரி மைனஸ் sin 30 டிகிரி. cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து sin 30 டிகிரி வேணும்னா இது √3/2 மைனஸ் 1/2. ஸோ இது √3ங்கிறது 1.732, இது -1. இப்போது இதுதான் பெரிய நம்பராக இருக்கிறனால இது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ்ன்றனால எந்த இன்டர்வல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 0 to π/4. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ்ட் இன்டர்வல், இது ஓப்பன் இன்டர்வல். அப்புறமா π/4, 5π/4. ஸோ 5π/4, 2π. இப்போ நம்ம 0லேருந்து π/4க்குள்ளே 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் பாசிட்டிவ் வந்தனால greater than 0. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். நெக்ஸ்ட்டு x = 90 டிகிரி எடுத்துக்கலாம். இந்த இன்டர்வலில் π/4, 5π/4 இந்த செகண்ட் இன்டர்வலுக்கு செக் பண்ண போகிறோம். f'(x)ல் cos 90 டிகிரி மைனஸ் sin 90 டிகிரி. cos 90 டிகிரியோட வேல்யூ 0, இது -1. ஸோ நெகட்டிவில் வருது, லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் 0 வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். நெக்ஸ்ட்டு x = 270 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ f'(x) = cos 270 டிகிரி மைனஸ் sin 270 டிகிரி. ஸோ cos 270 டிகிரியோட வேல்யூ வந்து 0, இது மைனஸ், இது -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. ஸோ பாசிட்டிவில் வருது. பாசிட்டிவ்லன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தேங்க்யூ.